ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கண்ட்ரோல் ஒயரிங் எப்படி ரீட் பண்ணுறது, எப்படிலாம் நம்ம ட்ரிபிள் ஷூட்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது ஒரு பேசிக் வீடியோன்றதுனால நாங்கள் DOL ஸ்டார்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நான் ஃபியூச்சரில் ஸ்டார் டெல்டா அப்புறம் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் கான்டாக்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி ட்ரிபிள் ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக DOL ஸ்டார்டரோட ஒயரிங் கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் நாங்கள் DOL ஸ்டார்டர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். எப்பயுமே நம்ம ஒரு சர்க்யூட்டை ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணும்போது சர்க்யூட்டை நம்மளுக்கு ரீட் பண்ண தெரியணும், ஓகேங்களா. அதனால் பேசிக்காக எப்பயுமே ஒரு சர்க்யூட்டோடைய ஒரு பிரேக்கருக்கான சிம்பிள்ஸு, அப்புறம் ஒரு OLRக்கான சிம்பிள், அப்புறம் ஒரு கான்டாக்டருக்கான சிம்பிள், NO NC, அப்புறம் புஷ் பட்டனு, அப்புறம் கான்டாக்டரு, அப்புறம் ஒரு MCBக்கான சிம்பிள்ஸ் எல்லாமே ஒரு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. சிம்பிள்ஸ்லாம் தெரியாமல் நீங்கள் சர்க்யூட்டை ரீட் பண்ணவே முடியாது. அதனால் நம்ம எப்பயுமே இந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது OLRக்கான சிம்பிள், கான்டாக்டருக்கு NO NC எல்லாம் கொடுத்துருப்பாங்க. வாங்க நான் இது எப்படி ரீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பிரேக்கர் ஆன் பண்ண உடனே நம்மளுடைய 4 போல் பிரேக்கராக இருக்கலாம் அல்லது MCCBயாக இருக்கலாம், ஓகேங்களா. அதுலேருந்து சர்க்யூட் எடுத்துகிட்டு போய் நம்ம இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா Q1 இது Q20 போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இது MCB யூஸ் பண்ணியிருக்காங்க, 3 போல் MCB. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் DOL ஸ்டார்டர்ன்றதுனால 3 ஃபேஸ் MCB வச்சுருக்காங்க. நம்ம எப்போ இந்த MCB ஆன் பண்ணுறோமோ அப்போ என்ன பண்ணணும்னா கான்டாக்டருடைய சர்க்யூட் தான் இது என்னென்னா K10ன்றது கான்டாக்டருடைய L1 L2 கனெக்ட் பண்ணக்கூடிய லைன், ஓகேங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ஒரு கான்டாக்டர்லேயே இன்பில்டாக OLRலாம் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி நிறைய கான்டாக்டர் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா OLRக்கான சிம்பிள், ஓவர்லோட் ரிலே. ஏதாச்சும் அதிகபட்சமான கரண்ட்டு போச்சுன்னா மோட்டருக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது தான் இது ஓவர்லோட் ரிலே சொல்லுவாங்க, தெர்மல் ஆப்ரேட்டட் சொல்லுவாங்க, ஓகேங்களா. எப்போல்லாம் கரண்ட் அதிகமாக எடுக்குதோ அப்போ இது பெண்ட் ஆகி நம்மளுடைய சர்க்யூட் ப்ரொடெக்ட் பண்ணும், ஓகேங்களா. இதுதான் OLR. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்க்க போகிறது கண்ட்ரோல் சர்க்யூட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா Q20ன்றது ஒரு 2 போல் புஷ் பட்டன் 2 போல் பிரேக்கர் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய OLRோடைய ஃபீட்பேக் தான் இது, ஓகேங்களா. எப்பயுமே OLRலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஃபீட்பேக் சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸ்டாப் புஷ் பட்டனுக்கு. இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கு இது எப்போல்லாம் இது OLR ட்ரிப் ஆகுதோ அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு போகக்கூடிய கண்ட்ரோல் சப்ளை கட் பண்ணிடும். இப்போ கண்ட்ரோல் சப்ளை கட் ஆச்சுன்னா என்ன ஆகுனா இந்த கான்டாக்ட் ரிலீஸ் ஆகிடும், மோட்டர் ஆஃப் ஆகிடும், ஓகேங்களா. நம்ம எப்போல்லாம் OLR ரீசெட் பண்ணுறோமோ அப்போ நார்மலாக இது க்ளோஸ் ஆகிடும். இது போல் தான் ஒயரிங் பண்ணியிருப்பாங்க DOL ஸ்டார்டரில். இது OLR NCன்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து ஒரு ஃபீட்பேக் இங்கே எடுத்திருப்பாங்க. இப்போ எப்போல்லாம் மோட்டர் ஓவர்லோட் ஆகுதோ அப்போ இது ஆஃப் ஆகிடும். அப்போ மோட்டர் ட்ரிப் சேஃப் ஜோனுக்கு போயிடும், ஓகேங்களா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் புஷ் பட்டன். ஸ்டாப் புஷ் பட்டனோட எப்பயுமே NCயில் தான் போடுவாங்க. எப்போனா கண்டினியூஸாக சப்ளை இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்போல்லாம் ஸ்டாப் பண்ணுறோமோ அப்போ மோட்டருக்கு போகக்கூடிய சப்ளை கட் ஆகி மோட்டர் ஸ்டாப் ஆகிடும், ஓகேங்களா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் புஷ் பட்டனு. இது கான்டாக்டரில் இருக்கக்கூடிய சீலிங் கான்டாக்ட் சொல்லுவாங்க, ஓகேங்களா. இந்த A1 A2ன்றது கான்டாக்டருக்கு போகக்கூடிய காயில் சப்ளை, ஓகேங்களா. எப்பயுமே A1ல் இப்போ 230 வோல்ட் கொடுத்துருப்பாங்க, A2ல் நியூட்ரல் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சர்க்யூட் க்ளோஸ் ஆகி நம்ம எப்போல்லாம் இந்த கான்டாக்டர் ஆன் ஆகுதோ அப்போ என்ன ஆகுனா இந்த கான்டாக்டர் க்ளோஸ் ஆகி நமக்கு மோட்டர் ரன் ஆகும். இது இந்த கான்டாக்டர்லேயே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சீலிங் கான்டாக்ட் சொல்லுவாங்க. மேலே எப்போல்லாம் க்ளோஸ் ஆகுதோ ஒரு சீலிங் கான்டாக்ட் NO and NC யூஸ் பண்ணி எல்லா கான்டாக்டர்லையுமே கொடுத்துருப்பாங்க. அந்த NO and NCயோட கான்டாக்ட் சீலிங் கான்டாக்ட் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஏன்னா நம்ம மோட்டர் ஸ்டார்ட் பண்ண உடனே ரன் ஆகிட்டே இருக்கணும், ஓகேங்களா. சப்போஸ் இந்த சீலிங் கான்டாக்ட் இல்லைன்னா நம்ம மோட்டர் ஸ்டார்ட் பண்ணால் கூட புஷ் பட்டன் அழுத்திட்டு வரலாம் கூட அதுக்கப்புறம் ரன் ஆகாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இதோட ஃபீட்பேக்லேருந்து நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது போல் ஒரு NO எலமெண்ட் போட்டிருப்பாங்க. நம்ம எப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுறோமோ இது வழியாக அந்த 230 வோல்ட் இங்கே சர்க்யூட்டை இது வழியாக ஹோல்டு பண்ணி வைக்கும் கான்டாக்டர். நம்ம எப்போ மெயின் சப்ளை ஸ்டாப் பட்டன் அழுத்துறோமோ அப்போ என்ன ஆகுனா மொத்த சப்ளை கட் ஆகி கான்டாக்டர் ரிலீஸ் ஆகிடும். இப்படி தான் பேசிக்காக கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய DOL ஸ்டார்டருடைய கண்ட்ரோல் ஒயரிங்கு. நான் இதோட டிராயிங் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அதை நீங்கள் போய் ரீட் பண்ணுங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டவுட் இருந்தால் கமெண்ட் தெரிவிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ரிமோட் ஆப்ரேஷன்னா என்னென்னா சப்போஸ் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுற லொக்கேஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருப்பீங்க. ஒரு பம்பிங் ஏரியாவிலேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக 2 கிலோமீட்டர் இருந்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரோல் பேனல்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது போல் X1 X2ன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கு பேரலாக நம்மளுடைய சப்ளை வோல்டேஜ் எடுத்திருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த புஷ் பட்டனுக்கு இங்கே பேரலாக ஒரு சப்ளை எடுத்து அங்கே ஒரு ஸ்டாப் பட்டனையும் அதே போல் இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு ஒரு பேரலாக ஒரு லைனை எடுத்து இது 2 ஆப்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று மோட்டர் பக்கத்துலேயும் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவோம் ரிமோட் ஜோன் நம்மளுடைய லொக்கேஷனை தாண்டி இருக்கக்கூடிய ஏரியாவிலையும் டேப் பண்ணி இப்படி கொடுத்துருப்பாங்க. நம்ம டிஸ்டன்ஸ்லேருந்தே நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் மோட்டரை, ஓகேங்களா. இதுதான் பேசிக்காக DOL ஸ்டார்டருடைய டிராயிங். இது டிராயிங் எப்படி ரீட் பண்ண சொல்லியிருக்கோம். ஃப்யூச்சரில் நம்ம எப்படிலாம் கண்ட்ரோல் சர்க்யூட்லாம் ரீட் பண்ணலாம் சொல்லிட்டு
ட்ரபிள் ஷூட்டிங்லாம் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.